டாக்டர் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பேர் டென்டிஸ்ட் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? இது வந்து காமன் மெத்து தான். ப்ரெக்னன்சியில் டென்டல் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுன்றது கிடையாது. இன்ஃபேக்ட் சிவியர் டூத் பெயின், கம் இன்ஃபெக்ஷன், ஸ்வெல்லிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கரெக்டான ப்ரிகாஷன்ஸோட ட்ரீட்மெண்ட்டை சேஃபாக பிளான் பண்ணலாம். பிரெக்னன்சி டைமில் டென்டல் ட்ரீட்மெண்ட் பேபி அஃபெக்ட் பண்ணுமா டாக்டர்? ரொட்டீன் டென்டல் செக்அப், ஸ்கேலிங் அண்ட் ஃபில்லிங் இதெல்லாம் ப்ரெக்னன்சியில் சேஃப் தான். இது பேபியை அஃபெக்ட் பண்ணாது. உங்களோட ட்ரைமெஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணிவிட்டு சப்போஸ் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். பிரெக்னன்சியில் எக்ஸ்ரே எடுக்கலாமா டாக்டர்? எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ப்ரொடெக்டிவ் ப்ரோட்டோகால்ஸோட நம்ம எக்ஸ்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இருக்க மாடர்ன் எக்ஸ்ரேஸில் ரேடியேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ப்ரெக்னன்சிக்கு சேஃப் தான். பிரெக்னன்சி டைமில் மார்னிங் சிக்னஸ்னால ப்ரஷிங் பண்ண முடியல. ஸோ ஓரல் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் டாக்டர்? ஸோ வாமிட்டிங் அப்போ இமீடியட்டாக ப்ரஷ் பண்ண முடியாது. நீங்கள் சால்ட் வாட்டர் ஆர் நார்மல் வாட்டர் கார்கிள் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரஷிங் பண்ணிக்கலாம். பிரெக்னன்சியில் விஸ்டம் டூத் பெயின் வந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா டாக்டர்? சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம மெடிகேஷன்ஸ் கொடுத்து நம்ம சரி பண்ணலாம். அதோட சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நம்ம டெலிவரிக்கு அப்புறம் பிளான் பண்ணலாம். ஸோ ஹெல்தி ப்ரெக்னன்சிக்கு ஹெல்தி ஸ்மைலும் இம்பார்ட்டன்ட். உங்கள் டூத் பெயினை இக்னோர் பண்ணாதீங்க. உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள்.